ஃப்ரெண்ட்ஸ், வானல் அடுப்பில் ஏற்றிக்கிட்டு எண்ணெய் சூடான உடனே சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சுக்கலாம். பட்டை கிராம்புலாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்குங்க. தக்காளி தொக்குக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தேவையோ அந்தளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டே இருங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை ஆதரவு கொடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு காரத்தூள், உங்கள் வீட்டு குழம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்கும் தக்காளி தொக்கு. போட்ட மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பரட்டிக்கோங்க. வானலில் நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு நல்லா இந்த காரத்தூள் வாடை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல், பச்சை வாடை எதுவுமே இல்லாமல் நல்லா வதக்கிங்க. சிம்மிலே வச்சு வதக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மசிஞ்சிருச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. அதாவது தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ எங்களுக்கு காரம் பத்தலைன்ற கொஞ்சம் காரத்தூள் சேர்த்துக்கிறோம். குழம்புத்தூள் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணணும் கொஞ்சம் ஜம்முன்ற வாசனையாக இருக்கும். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு நண்பர்களே. இதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா தக்காளி தொக்கு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை 2 விதமாக கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம தக்காளி தொக்கா வச்சு சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், அப்படி இல்லை ரசத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லையா, இதுலேயே நீங்கள் ஒயிட் ரைஸ் போட்டு நீங்கள் தக்காளி சாதமாக கூட கிண்டி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. எப்படி இருந்துச்சு என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.